ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனது அருமையான நண்பர்களே, அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவரிடமும் தினம் தினம் நான் ஒரு வீடியோ போட சூழல் வந்துடுச்சு. தினமும் 2 வீடியோ போட்டேன், 3 ஷார்ட்ஸ் போட்டேன். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறி இப்போ சில பிரச்சனைகள் ஆகி என்னை மீண்டும் 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 ஏதோ ஒன்று டார்ச்சர் என்னை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதையும் மீறி நான் கண்டிப்பாக வருவேன். உங்களுக்கு, உங்களோட நட்புக்கு, உங்களோட அன்புக்கு என்றைக்குமே உறுதுணையா இருப்பேன். நான் அனுப்புற லிங்க் எல்லாருக்குமே குரூப்ல இப்ப அனுப்பக்கூடாதுங்கிற சூழல் வந்துச்சு. யாரு என்னை பாக்குறாங்களோ, அந்த புலிட்டிக்கு விழுந்து ஒரு லைக் பண்றாங்களோ அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணி தான் நான் இப்ப வீடியோக்கள் போட போறேன், அனுப்ப போறேன். தயவு செய்து யாரும் பயப்படாங்க. நான் முன்ன மாதிரி நான் எல்லாருக்கும் அனுப்பிட்டு நம்மளோட சேனலை பேரை கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல், ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை மீறி நிலம், நீர், மண், மனை அந்த விஷயத்த தான் பேச போறேன். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். காவிரி நேரில் தண்ணி வருது, கரை புரண்டு வருது அப்படிங்கலாம் சொல்லியிருக்கேன். அதையும் மீறி சென்னையில் ஒரு இடத்த வாங்கினேன். அந்த இடத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த எங்க ரஃபிபாய்கிட்ட சொல்லி அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, வீடு என்ன வீடா கட்ட போறேன்னு எங்க பாப்பா கேட்டாங்க. நான் சொன்ன குடிசை தான் போட போறேன்னு. குடிசை அப்படியே போடாரா, உனக்கு நான் யோசனை சொல்றேன், ரஃபிபாய் போய் பாரு. அவர் இன்ஜினியரா அப்போ நம்ம மதுரை வாயல்ல இன்ஜினியரா பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்காரு. அவரு போய் பார்த்தேன். அவரு பைக்ல வந்தாரு, கார்ல நினைக்கிறேன், ப்ளூ கலர் காருன்னு நினைக்கிறேன். அதுல வந்தாரு. ஃபுல்லா மணல், சுடு மணல், ஆற்று மணல், கடல் மணல்லாம் கிடந்துச்சு எங்க வீட்டாண்ட. அதுல இறங்கி அதுல டேப்பை பிடிச்சி அளந்து மேஸ்திரி அழைச்சிட்டு ஜல்லி எல்லாம் ஆவடியிலேருந்து எடுத்து போயிருக்கேன், சிக்கோ நகர்லேருந்து எடுத்து போயிருக்கேன், நம்ம அம்பத்தூர்லேருந்து எடுத்து போயிருக்கேன், முகப்பேர்லேருந்து எடுத்து போயிருக்கேன். மணல், சல்லி, சிமெண்ட் எல்லாமே கொடுத்து அவரே இந்த ஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு 3 ஃபைலு, அந்த பக்கம் ஒரு 3 ஃபைலு, அந்த 13 அடியில் நடுப்புற ஒரு ஃபைலு, இது மாதிரி ஒரு 8 ஃபைலை போட்டு அப்படியே பெல்ட்டை போட்டு கொடுத்தாரு. பெல்ட்டை போட்டு கொடுத்து அதன் மேல காங்கிரீட்டை போட்டு அதுக்கு மேல நான் குடிசை வீடு கட்டி வாடகைக்கு விட்டார். அந்த வாடகைக்கு விட்டு 125 ரூபா வாடகை. ஏன்னா நான் சாலிகிராமத்தில் இருந்தேன், நல்லா பிஸியா வேலை செய்யறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். ஒரு பக்கம் ராவுத்தர் பிமிஸ், ஒரு பக்கம் ராஜ்கிரண் கம்பெனி, இது மாத்தி 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 நான் நல்லா சம்பாதிச்சேன், சந்தோஷமா இருந்தேன். அப்ப இந்த வீடு கட்டணுங்கும் போது 6000 ரூபா தான் என்கிட்ட இருந்துச்சு. அந்த 6000 ரூபா தான் வாப்பாட்ட கொடுத்தேன். மீதி பணம்லாம் ரஃபிபாயிட்டேருந்து அம்மா கொடுத்து அந்த வீட்டை கட்டினாங்க. நிலம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நான் வரேன். அப்படி கட்டும் போது அதுல வாடகை, அந்த 125 ரூபா வாடகை இந்த மீன்காரங்க ஒருத்தவங்க, அப்புறம் கல் தச்சர் ஒருத்தவங்க, அப்புறம் பக்கத்து வீட்டுல பழகினவங்க, இவங்க கொடுத்துன்னு வந்தாங்க. அப்படி கொடுத்துன இருக்க மாசம் மாசம் நான் கொடுத்தனக்காரங்கள்ட்ட அந்த வாடகை வாங்க போகலீங்களா, அந்த வாடகையே அவங்க தரமாட்டாங்க. 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் மாசம் 125 ரூபா வாடகை, அந்த வாடகை தர மாட்டாங்க. நான் சைக்கிள்ல வருவேன், சைக்கிள்ல வாடகை என்னை பார்த்தோன்னா அந்தாண்ட பாஞ்சு போயிடுவாங்க, இல்லை எங்கிட்ட பதுங்கிப்பாங்க, இல்லை பாத்ரூம் போய் ஒழிஞ்சிப்பாங்க. இப்படிப்பட்ட காலங்கள்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் மீறி ஒரு சில நேரங்கள்ல அங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனைக்கு காரணமா என்னோட பெரியம்மா பையன், என்னோட ஃப்ரெண்டு ராஜின்னு ஒருத்தவன் அங்க கொடுத்தனான்டா. அவன் அந்த வீட்டுல புகுந்துக்கிட்டு அப்துல்லாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால இனிமேல் வரமாட்டாரு, நம்ம இந்த வீட்டை அபகரிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பேப்பரை ஒண்ணு எழுதி அந்த பேப்பர்ல 3000 எனக்கு கொடுத்துதா என் கையெழுத்து மாதிரி அவங்க போட்டு என்ன இந்த இடத்துல இருந்து காலி பண்ணி விட்டாங்க. நான் மூட்டையை முடிச்சும் கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, என்னோட நண்பர் அசோகன் எல்லாம் வந்தாரு, அப்புறம் ஜீவா வந்தாப்புல, இவங்கெல்லாம் அந்த ராஜியை கூப்பிட்டு காட்டினாக்க, இல்ல அப்துல்லா 3000 வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு பேப்பரை காட்டுறான். பேப்பர்ல நான் ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன், பாதுகாத்து வச்சிருக்கேன். அந்த பேப்பரை பார்த்தாக்க நான் எழுதுன மாதிரி எழுதி என்கிட்ட கருத்து நான் கையெழுத்து போடல, எங்க பெரியம்மா பையன் சங்கர் கையெழுத்து போட்டிருக்கான் என்ன மாதிரியே. எவ்வளவு அந்த மண்ணுக்காக நான் போராடி இருக்கேங்கிறத நிலம் பேரு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு விஜயன கல்யாண மண்டபத்துக்கு எதிரில் ஒரு லாரி செட்டு ஒரு ரூம், அந்த ரூம்ல தான் அசோகன்லாம் இருக்காங்க, ஜீவால இருக்காரு. ஜீவா அண்ணா நகர்ல இருக்கிறாரு. அசோக ரூம்ல அந்த நண்பர்கள்லாம் பாக்கியராஜ், அப்புறம் ராஜி, இன்னும் ஒரு துரோகிகளோட பேரை சொல்றதுக்கு மனசு வருத்தமா இருக்கு.
இவரெல்லாம் அழைச்சிட்டு வந்து பேசினாக்க, இது என்ன அப்துல்லா கையெழுத்தடா அப்படின்னு கேட்டாராச்சு. அம்மனை அவர் நிதானமா இருக்கும்போது வாங்கினார்னா, இப்ப பைத்தியம் பிடிச்சிச்சுல, அதனால அவர் ஏமாத்துறாருனா, அந்த இடம் எனக்கு தானே சொந்தம் அப்படின்ட்டு அந்த ராஜி. அவன் வந்து சங்கரோட, எங்க பெரியமா பையன் சங்கரோட ஃப்ரெண்டு. ஓங்கி ஒரு அறை விட்டாரு ஜீவா. ஐயோ அண்ணன் உண்மை சொல்றேன்னா, எல்லாமே அவங்க பெரியமா பையன் தானே வந்து இது மாதிரி செய்ய சொன்னாரு அப்படின்ட்டான். நல்லா புரிஞ்சுங்க. அப்படியே பிளாஷ்பேக் போவோம். நான் வந்து கிராமத்துக்கு போயிட்டேன். எங்க வீடு வாசல்லாம் அப்படியே விட்டுட்டேன். இருக்கிற பொருள் எல்லாமே அப்படியே கொண்டு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இருக்கும்போது கிராமத்துல ஒரு குடிசை போட்டு குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கேன். தினமும் மாலை இரவு சாப்பாட்டுக்கு என்னுடைய நண்பர் ஃப்ரெண்டு, அதாவது குமார்னு ஒரு பையன், ஸ்ரீதர்னு ஒரு பையன், இவங்க எல்லாம் என்ன வந்து 6ஆம் வகுப்பு பக்கமா எங்க அம்மா வீட்டுக்கு பெரியம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அங்க ஒரு தூக்குவாளியில சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடை நைட்டு நான் சாப்பிட்டு தண்ணி ஊற்றி வச்சேன்னா மறுநாள் காலையில பழைய சோறா நான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி நிலையில இருக்கு. அப்ப சங்கரம் இன்னொரு பொறிக்க ஒருத்துவன், என்ன பொறிக்கன்னு சொல்லுவானுங்க. ஆனா அவனுங்க என்ன பண்ணாங்கிறது நான் சொல்லணும்ல. நிலத்துக்காக, மண்ணுக்காக, வீட்டுக்காக, உயிருக்காக, உலகத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நான் வந்து கத்தி மேல நடந்துகிட்டு இருக்கேன். இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் பொய்ய சொல்றேனா இல்ல உண்மையை சொல்றேன்ட்டு. அப்படியே வந்தானுங்க. அப்படியே ஒரு கோழியை வாங்கிட்டு, பெரியமா பையன் சின்னமா பையன்ட்டு கோழியை வாங்கிட்டு ஒரு கல்லு கலையா, அப்படியே 2 கல்லு கல்யாணம் வாங்கி வச்சுட்டு அப்படியே சமைச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே குடிச்சிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கானுங்க. எப்படி பேசிட்டு இருக்கானுங்க, நான் வாங்கின கோயம்பேட்டுல என்னோட வீட்டுல 3 வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த 3 வீட்டு வாடகையை 450 ரூபா 500 ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது 125 ரூபா இருந்தா அப்ப 150 ரூபா வாங்கிட்டானுங்க. ஏத்திட்டானு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்ல, அவர் ரொம்ப முடியாம இருக்கிறான்ட்டு. ஆக மொத்தம் 500 ரூபா 450 ரூபா வாங்கிட்டு அங்க வந்து ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு ஜாலியா கோழி ஏத்திக்கிட்டுலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. அப்படியே போறேன் நடந்து. அப்படியே போய் வணக்கம்ப்பா அப்படிங்க. என்ன அப்படின்றான் பையன், தம்பிக்காரன். இல்லப்பா நான் சென்னைக்கு போறேன்ப்பா, எனக்கு ஒரு 50 ரூபா பார்த்து கொடுங்கப்பா, நான் சென்னைக்கு போய் திரும்ப அந்த இடத்துல நான் பார்த்துடுறேன். 100 ரூபா என்கிட்ட இருக்கு, மரம்லாம் ஊற்றி வச்சிருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, வேணா 5 ரூபா தரான், இதை கதை எதுனா ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறேன்னு சொல்லி உண்மையெல்லாம் சொல்றேன்ட்டு அதை செய்யி, நீங்களாம் சென்னைக்கெல்லாம் போனாக்கா உன்னை வெட்டிடுவானுங்க குத்திடுவானுங்க அப்படின்ட்டானுங்க. ஏன்னா இந்த இடத்துல வாடகைக்கு இருந்தவன் ஒருத்தர் வந்து ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன், அந்த பாக்கியராஜுங்கிறவன் நம்ம ரோஜா கிட்ட ஆக்டிங் டிரைவரா ஓட்டிக்கிட்டு இருந்தான். அவன் வந்து நடு ரோட்ல நின்று அடிக்க போய் எல்லாரும் வந்து சேர்ந்து விரட்ட போது, சரி சினிமா கம்பெனில வேலை செய்யறான்ட்டு ரூம்ல அழைச்சிட்டு வந்து வச்சுட்டு போக அவன் ஒருத்தனை சேர்த்துட்டு என்ன காலி பண்ணணும்ட்டு எல்லா வேலையும் பண்ணா. அதுக்கப்புறம் பிளேட் எல்லாம் போட்டு ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருந்தேங்கிற விஷயம் சொல்லியிருப்பேன். ஆனா அந்த இடத்துல மாசம் மாசம் எங்க பெரியமா பையன் வாடகையை வாங்கி அவன் சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, நான் மெண்டல் ஆயிட்டேன், என்ன வந்து ஊருக்குள்ள விடக்க முடியாது, அங்க விட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவனுங்க வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம ஜீவகன் வந்து என்னை வந்து திரும்ப சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தாரு. அழைச்சிட்டு வரும்போது கையில சுத்தமா காசு இல்லை. இவனுங்களும் 5 ரூபா தான் தரேன்னானுங்க. நக்கல் நைன்லாம் பண்ணானுங்க. இன்னைக்கு திரும்ப சென்னைக்கு போனா உனக்கு கொண்டுடுவானுங்கன்னானுங்க. அதையும் மீறி ஜீவனோட அப்பா வந்து என்ன கூப்பிட்டு, டேய் ஜீவா, இவர் சொல்றதுல உண்மைடா, ஆனா இவனை வந்து எல்லாரும் பைத்தியம்னு சொந்தக்காரவங்க தானே சொல்றாங்க, இவனை எப்படியாவது சென்னைக்கு அழைச்சிட்டு போடாம்பாங்க. அப்படி வந்து வரும்போதுதான் எங்க குணசேகர் மாமா ஒரு பித்தளை குடம், அந்த பித்தளை குடத்தை வந்து வயசுங்களில் அடகு வச்சுட்டு அப்படியே 300 ரூபா பணத்தை தூக்கிட்டு அப்படியே வந்தாரு. இந்த வாழ்க்கைய, இந்த அனுபவத்தை நான் சொல்லாம போனேன்னா நான் ஒரு பாவி ஆயிடுவேன். என்ன கேட்டீங்கன்னா, மோகன் என்கின்ற அப்துல்லாங்கிற விஷயம் என்னை சார்ந்தவங்க, என் கூட இருந்தவங்க நிலத்துக்காகவும் மண்ணுக்காகவும் மரத்துக்காகவும் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் என்னை பாடப்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை என்னை பாடப்படுத்தி என் குடும்பத்தை சீரழிக்கணும், என் குடும்பத்தை சின்னாப்பினம் ஆக்கணும்ட்டு யார் நினைச்சாங்களோ நினைக்கலையோ, ஆனா குடும்பத்தினரே அப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். தயவு செய்து ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா நன்றியுடன்.